தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். 2050ஆம் ஆண்டுக்குள் உலகளவில் ஆண்டுதோறும் புதிய புற்றுநோய் பாதிப்புகள் சுமார் 3.5 கோடியை எட்டக்கூடும் என்று உலக சுகாதார நிறுவனம் எச்சரித்துள்ளது. தடுப்பு, முன்கூட்டியே கண்டறிதல் மற்றும் சிகிச்சையை வலுப்படுத்த உடனடி நடவடிக்கை தேவை என்றும் வலியுறுத்தியுள்ளது. உலக சுகாதார நிறுவனம் மற்றும் புற்றுநோய் ஆராய்ச்சிக்கான சர்வதேச நிறுவனம் இணைந்து வெளியிட்ட உலக புற்றுநோய் நிலை அறிக்கை 2026 படி தற்போது ஆண்டுதோறும் 2.06 கோடி புதிய புற்றுநோய் பாதிப்புகளும் சுமார் 1 கோடி உயிரிழப்புகளும் பதிவாகின்றன. தினமும் 26,000க்கும் மேற்பட்டோர் புற்றுநோயால் உயிரிழப்பதாகவும், உலகளவில் இதய நோய்களுக்கு அடுத்தபடியாக அதிக உயிரிழப்பை ஏற்படுத்தும் நோயாக புற்றுநோய் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புற்றுநோய் பாதிப்புகளில் சுமார் 40 விழுக்காடு புகையிலை, மது அருந்துதல், உடல் பருமன், உடற்பயிற்சியின்மை மற்றும் மனித பாப்பிலோமா வைரஸ், ஹெபடைட்டிஸ் பி, ஹெபடைட்டிஸ் சி, ஹெலிகோபாக்டர் பைலோரி போன்ற தொற்றுகள் உள்ளிட்ட தடுக்கக்கூடிய காரணிகளுடன் தொடர்புடையவை என்றும், குறைந்த வருமான நாடுகளில் புற்றுநோய் சிகிச்சை சேவைகளுக்கான அணுகலில் இன்னும் பெரிய ஏற்றத்தாழ்வுகள் நிலவுவதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.